வணக்கம். லிங்குவல் லைஃப் ஸ்கில்ஸ் நேற்று முடிஞ்சதால தொடர்ச்சி இது. सन 1929 लाहौर में पूर्व स्वराज्य का मांग की गई. स्वराज्य வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருந்தது. சர்க்கார் நஹி மானா, சர்க்கார் அந்த ஆங்கிலேய அரசாங்கம் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை, स्वराज्यம்ங்கிற இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. காந்திஜி ने फिर सत्याग्रह का नारा दिया. गांधी जी सत्याग्रहத்துக்கு தான் அழைப்பு விடுத்தாரு. और 12 मार्च को 12 मार्च को प्रसिद्ध दंडी यात्रा शुरू कर दी. 12 மார்ச்ல பிரசித்தமான தண்டி யாத்திரை தொடங்கியது. फिर 6 अप्रैल को नमक कानून तोड़कर उन्होंने नमक सत्याग्रह உப்பு सत्याग्रह ஆரம்பிக்கப்பட்டது, தொடங்கப்பட்டது. सरदार पटेल ने इस सत्याग्रह में भाग लिया. सरदार पटेल இந்த சத்தியாகிரகத்துல ஒரு முக்கியமான ஒரு பாகமா இருந்தாரு. गिरफ्तार कर लिए. அவர் गिरफ्तारனா கைது, அவர் கைது செய்யப்பட்டார். कर लिए गए और उनको 3 माह की कैद, उनको 3 माह की कैद और ₹500 जुर्माने की सजा दी गई. 500 ரூபா அவங்க கிட்ட ஃபைன் போட்டாங்க. सरदार पटेल ने जुर्माना स्वीकार न कर, सरदार पटेल जुर्माना स्वीकार न कर उसके स्थान पर 3 सप्ताह और जेल में ही काटे. ஸோ இந்த 500 ரூபா அவருக்கு ஃபைன் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக 3 हफ्ता 3 சப்தானா வாரம், 3 வாரம் அவர் ஜெயில இருந்தாரு. சன் கிறிஸ்து பிறப்பதுக்கு பின் 1939 तृतीय विश्व युद्ध प्रारंभ हो गया. இரண்டாம் உலக போர் நடந்தது. अंग्रेजी सरकार ने अपनी ओर से भारत के इस युद्ध में शामिल होने की घोषणा कर दी. ஆங்கிலேய சர்க்கார் இந்த யுத்தத்துல பங்கெடுக்குமாறு அறிவிப்பு செஞ்சாங்க. இஸ்கா சர்வத்ர பாரி விரோத் हुआ. இதனால எல்லாருக்கும் கோபம் ஏற்பட்டது. सरदार पटेल 17 नवंबर 1940 को व्यक्तिगत सत्याग्रह को दौरान गिरफ्तार हुए. 1917 नवंबर 1940 இந்த சத்தியாகிரக மூலமா மறுபடியும் அவர் கைது செய்யப்பட்டார். पर स्वास्थ्य खराब होने के कारण 9 महीने के बाद 9 மாசத்துக்கு அப்புறம் रिहा कर दिए हैं. அவர் விடுவிக்கப்பட்டார். பாரத், அது முக்கியமான ஒரு வார்த்தை இது. பாரத் சோடோ ஆந்தோலன். பாரத் சோடோ ஆந்தோலன் என்ன நண்பர்களே, மாணவர்களே? பாரத் சோடோ ஆந்தோலன் அப்படின்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம். ஆங்கிலத்துல குவிட் इंडिया मूवमेंट. भारत छोड़ो आंदोलन को सिलसिले में अगस्त, அந்த பாரத் சோடோ ஆந்தோலன் தொடக்கத்துல இந்த ஆகஸ்ட் 1942 மே 1932 வஹ்னா அவர் இந்த மீண்டும் गिरफ्तार கைது செய்யப்பட்டார்.
अन्य सभी नेताओं को साथ மற்ற எல்லா தலைவர்களும் கூட 15 जून 1945 को 15 जून 1945 वह भी छोड़े गए அவர் விடுவிக்கப்பட்டார் स्वतंत्रता प्राप्ति के लिए अंग्रेजी सरकार से वार्ताएं शुरू गई है स्वतंत्रता प्राप्ति करने के लिए अंग्रेजी सरकार அந்த அதாவது சுதந்திரம் அளிக்கிறதுக்காக ஆங்கிலேய அரசாங்கம் அந்த இதை வந்து ஆரம்பிச்சது सरदार पटेल ने भी इसमें भाग लिया सरदार पटेल இதனுடைய ஒரு பங்காக இருந்தார் 12 अगस्त 1947 को 15 अगस्त 1947 देश आजाद हुआ देशम विடுதலை பெற்றது सरकार में सरदार पटेल गृह और सूचना तथा प्रचार विभाग को मंत्री बने அவர் வந்துட்டு நம்ம இந்திய நாட்டின் முதல் ஹோம் மினிஸ்டர் தெரியும் இல்லீங்களா உள்துறை அமைச்சர் சொல்லுவாங்க இல்லீங்களா அந்த ஹோம் மினிஸ்டர் மற்றும் பிரச்சாரத்துறை அமைச்சராகவும் இருந்தார் मंत्री அமைச்சராகவும் இருந்தார் मंत्रीனா அமைச்சர் मंत्री बने बाद में भारतीय रियासतों அப்படின்னா சமஸ்தானங்கள் அர்த்தம் भारतीय रियासतों समस्थानங்கள் विभाग भी அந்த विभाग भी उन्होंने संभाल लिया சமஸ்தானங்கள் வந்துட்டு ரொம்ப பிரிவா இருந்தது फिर அதுக்கப்புறம் அவர் भारत के उप प्रधानमंत्री बने भारत तुணை प्रधानमंत्री सरदार पटेल स्वतंत्रता संग्राम के महान सेनानी थे सरदार पटेल சுதந்திர போராட்டத்தின் மகானான போராளி சேனானி அப்படின்னா போராளி ஆவார் पर अब उन्होंने स्वयं की एक कुशल प्रशासक भी सिद्ध किया सो அவர் என்ன சொன்னாரு स्वयंனா சுயமாகவே ஒரு நல்ல குஷல் அப்படின்னா குட் பிரசாசக் நற்செய்தி சொன்னாரு स्वतंत्रता के बाद अर्थात சுதந்திரத்துக்கு அப்புறம் देश के सामने कई बड़ी समस्याएं आई தேசத்துல வந்துட்டு सामने कई बड़ी பெரிய சமஸ்தானங்கள் இருந்தது सरदार पटेल ने बड़ी सूझबूझ அப்படின்னு என்ன அர்த்தம் इंटेलिजेंस इन सभी पर काबू पा लिया सो இவங்க நிறைய इवर इंटेलिजेंस பயன்படுத்தினாரு जिस कार्य के लिए सरदार पटेल की सदैव याद किया जाएगा सो நம்ம நாட்டை வந்துட்டு நம்ம நாட்டை ஒருங்கிணைச்ச இது மூலமா सरदार पटेल வந்து நம்ம நினைவு கூடுவது நமக்கு கடமையா இருக்குது தேசி ரியாசத்தோं தேசத்தின் சமஸ்தானங்கள் ரியாசத்தோं का ஏகீகரணம் அந்த சமஸ்தானங்களை ஒன்றிணைத்தல் ஜப் अंग्रेज भारत छोड़कर अंग्रेज வந்துட்டு ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை விட்டு போன உடனே जाने लगे तो देश रियासतों को या आजादी दे गए कि वे चाहते तो आजाद रख सकते हैं सो भारत ஆங்கிலேயர்களை விட்டு போனோம்னா நம்ம உள்ளூர் ராஜாக்கள் சமஸ்தானங்களை விட்டு அவர்கள்ட்ட இருந்து விடுதலை பெற வேண்டியது கட்டாயமா இருந்தது अंग्रेजों का विचार था तो ये रियासतों देश के स्वतंत्रता के लिए नाजूर का काम करेंगी और भारत मजबूत नहीं हो सकता ஆங்கிலேயர்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா தேசத்தின் சமஸ்தானங்கள் வந்துட்டு நம்மள இதை பலவீனப்படுத்தும் அவர்கள் வந்து ஒரு மஸ்பூத் நஹி ஹோ சக்தா நான் ஒரு நாட்டை வந்து பலப்படுத்துறதுல இவங்க வந்து நம்ம நாட்டை பலவீனப்படுத்தும் அப்படி சொல்லி நினைச்சிட்டு இருந்தாரு पर सरदार पटेल ने इस विकट समस्या को
समस्या को अपनी ढूंढता और सूझबूझ से हल कर दिखाया और लगभग 600 रियासतों को भारतीय संघ का अटूट अंग बनाकर भारत के मानचित्र को नवीन स्वरूप प्रदान किया. ஏறத்தாழ 1600 சமஸ்தானங்களை ஒருங்கிணைச்சதன் மூலமா நம்ம இந்தியாவை ஒருங்கிணைச்சதன் மூலமா ஒரு மறக்க முடியாத ஒரு செயலை வந்து அதை இது பண்ணியிருக்காரு அப்படின்னு அர்த்தம். சம்பூர்ண பாரத்துக்கு ஏக்தா சாபித் ஹோகி. சம்பூர்ண அப்படின்னா கம்ப்ளீட், முழுமையான பாரதத்தின் ஏகதா யூனிட்டி ஒற்றுமை சாபித் ஹோகை நிறுவப்பட்டு விட்டது. इसलिए அதனால उन्हें அவர் भारत का लोक पुरुष कहा जाता है. लोक पुरुषனா என்னங்க, இரும்பு மனிதர், அயன் மேன். அதனாலதான் அவர் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று கஹா ஜாத்தா है, அழைக்கப்படுகிறார். सरदार அடுத்தது लास्ट पैराங்க. सरदार पटेल स्वतंत्रता प्राप्ति के पश्चात केवल 2.5 वर्ष रहे. சர்தார் பட்டேல் வந்துட்டு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் வெறும் 2.5 வருஷமே உயிர் வாழ்ந்தார். உன்கா சுவாஸ்திய டீக் நஹி ரஹதா. அவரோட ஆசை முழுவதுமாக நிறைவேறலை. इसके बावजूद वह अंतिम समय तक कठिन परिश्रम करते रहे. இதனால इसका बावजूद அப்படின்னு என்ன அர்த்தங்க, இதன் காரணமாக அந்திம் சமய இறுதி நாட்கள் வரை கடினமான முயற்சி பண்ணார். 15 दिसंबर 1950 के दिन के दौरे मुंबई में उनका निधन हो गया. 15 டிசம்பர் 1950 பம்பாயில வந்துட்டு அவருடைய மரணம் இருந்தது. सरदार पटेल की सफलता का मूल मंत्र की था कर्तव्य पालन डेडिकेशन और कठोर अनुशासन அப்படின்னா कठिनमा एडमिनिस्ट्रेशन ही सब कुछ मानना. अपने 75 அப்படின்னு என்ன அர்த்தங்க, 75வது ஜென்ம தினத்துல வந்துட்டு உன்னோனே ராஷ்டிர के संदेश दिया. அவர் தேசத்திற்கு ஒரு செய்தியை கொடுத்தார். உத்பாதன் படாவ். உத்பாதன் அப்படின்னு என்ன அர்த்தங்க, உற்பத்தியை பெருக்குங்கள். கர்ச் கடாவ், செலவை குறையுங்கள். ஓர் உபவ்யை பில்குல் நா கரேன். சோ அப்படின்னு உபவ்யவி அப்படின்னு என்னங்க, வேஸ்டேஜஸ் பில்குல்னா முற்றிலும், நா கரேன் பண்ணாதீங்க அப்படிங்கிறது அவருடைய கடைசி மெசேஜா இருந்தது. நண்பர்களே, நம்மளுடைய தேசத்தினுடைய முதல் ஹோம் மினிஸ்டர், அது மட்டும் ஃபர்ஸ்ட் வைஸ் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டரா இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்தியாவின் இரும்பு மனிதன் நினைக்கக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேலோட இதை பார்த்திருப்பீங்க நண்பர்களே. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி.